ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் நாகு வெண்பா பாப்பாவை கொண்டு வந்து கல்யாணத்தை நிப்பாட்டிலாம், இந்த இது கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு முடிவு பண்ணது என்னமோ உண்மைதான். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஜாதகமே இவங்க பொருத்தம் சரியில்லை, அந்த பையன் வந்து சீக்கிரம் செத்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியர் சொல்லவுமே நம்ம நாகு யோசிக்கிறாங்க, இதுக்கா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நாகு யோசிச்சு, சரி இதான் சாக்குன்னு உடனே வந்துட்டு, ஏங்க இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதான் வந்துட்டு சொல்லிட்டாங்கல்ல கிளம்புங்க, இது எப்படி வாழ வெட்டியாக வீட்டில் உட்கார வைக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகு வந்துட்டு இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாபுவே மல்லியே எந்திரிடி, ஏன்டி இன்னும் உட்காந்துக்கிற, இந்த கல்யாணம் பண்ணணுமா அவசியமா உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அரவிந்த் இருந்துட்டு, அக்கா ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்கிறத கேளுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே என்னப்பா கேட்கறதுக்கு இருக்குது, அதான் நீ சீக்கிரம் செத்து போயிடுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே எங்கள் வீட்டு பொண்ணை உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் பேசிட்டே இருக்கு. அங்கே நம்ம வந்து வெண்பா பாப்பா என்ன பண்ணுறாங்க பற்றி, கடவுள்கிட்ட கடவுளே எனக்கு வந்துட்டு எங்கள் அம்மாவை கண்ணில் காட்டு, அப்படி இல்லைன்னா நான் இதுக்கு மேலே உன்னை கும்பிடவும் மாட்டேன், நீ கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்குறாங்க நம்ம வெண்பா பாப்பா. ஆனால் வந்துட்டு நம்ம மல்லியை வந்து கண்ணில் காமிக்காதனால நம்ம வெண்பா பாப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. உடனே தட்டெல்லாம் போட்டு தட்டில் அந்த சூடை ஏற்றி வைக்கிறதெல்லாம் தூக்கி போடும்போது அவங்களோட ஷாலில் வந்து பட்டுடுது. வெண்பா பாப்பா ஷாலில் பட்டதுமே நம்ம தீ பற்றிக்கிட்டே இருக்கும். அந்த சைடாக அந்த மல்லி வந்துட்டு அதை பார்த்துடுறாங்க. கடைசியாக நம்ம வெண்பா பாப்பா வந்து மல்லி கண்ணில் தான் படம்னு இருந்துக்கிட்டு, எப்படியோ பிள்ளைக்கு ஒன்றுனா தாய் மனசு சும்மாவாக இருக்கும். உடனே வந்து பதறி அடிச்சுட்டு வந்து, பாப்பா என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு மல்லி வெண்பாவோட ஷாலை தூக்கி போட்டுடுறாங்க. நல்ல வேலை ஷாலில் தீப்படிச்சதுனால ஒன்றும் ஆகலை. அதுக்கப்புறம் தட்டிட்டு மல்லியம்மான்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா பாப்பா 2 பேரும் கட்டுப்பிடிச்சி 2 பேரும் அப்படி அழுகுறாங்க. ரொம்ப நாள் கழித்து பார்க்கறதுனால நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவங்க ஒன்று சேர்ந்தது. உடனே வந்துட்டு அரவிந்துக்கு செம்ம டவுட்டு, என்னடா இது இவன் மல்லியம்மான்னு சொல்கிறாலே என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, என்ன சொல்லு மல்லி இது என்னது அப்படின்னு கேட்கும்போது, நீ தான் அப்போ வெண்பா பாப்பாவோட அம்மாவா அப்படின்னு சொல்லுவோம். மல்லி எதுவுமே சொல்ல அமைதியாகவே இருக்கிறாங்க. அதான் மௌனம் சம்மதுக்கு அறிகுறி தானே. அப்படியே நம்ம அரவிந்த் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம விஜய் சார் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. சொன்னது இல்லாமல் நம்ம பாபுக்கு கோவம் வந்துடுது. இனி வாய் திறந்து சொல்லு, இதுக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லு மல்லி அப்படின்னு சொல்லும்போது மல்லி எதுவுமே சொல்லாதனால நம்ம வந்துட்டு பாபு மல்லி அடிக்க வரும்போது நம்ம விஜய் சார் அங்கேருந்து வந்துட்டு, ஏன் பொண்டாட்டி நீங்கள் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அங்கே உள்ளவங்க எல்லாருக்குமே ஷமஷாக்கு. இதுக்கு மேலே அவங்களுக்கு அங்கே இருக்குன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து பொண்டாட்டின்னு சொல்லும்போது அங்கே எதுக்காகவும் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அப்போ தான் நம்ம விஜய் சார் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, மல்லியை கூப்பிட்டு நெத்திலே முத்தம் கொடுக்குறாரு. இவ்வளோ நாள் வந்து பிரிஞ்சு இருந்ததுனால தான் வந்துட்டு அன்பு என்னன்னு தெரிஞ்சுது. மல்லியோட அருமையாக அன்பு வந்துட்டு பிரிஞ்சு இருந்ததுனால மட்டும்தான் நம்ம விஜய் சாருக்கு தெரிஞ்சுது. இப்போயாச்சும் மல்லியோட அன்பை புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஏற்றுக்கிட்டாரு. நானே என் பொண்டாட்டியை வீட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாரு நம்ம விஜய். பாபுவாலே ஒன்றுமே சொல்ல முடியல. ஏன்னா வந்து சம்மந்தி வீட்டுக்காரங்க போனதுனால நம்ம பாபு மங்கி போயிருக்காரு. எப்படியோ 3 பேர் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒன்று சேர்ந்தா சரிதான். ஆனால் அரவிந்தும் நல்ல பையன் தான், இருந்தாலும் நமக்கு வந்துட்டு மல்லி கூட வந்துட்டு விஜய் சார் தான் சேரணும்னு இருக்கு. அதனால 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காம